நீங்க செய்தது ஒரு சிம்பிளான ஒரு வெரி பவர்ஃபுல் தியானம். இப்போ நான் உங்களை எல்லாம் கேட்கிறேன், இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? பேஸ் பண்றீங்க, மகிழ்ச்சியா இருக்கா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த மனதுல பாதிப்பு கொடுத்த அந்த சம்பவம் இப்ப நினைச்சு பாருங்க, வருதா வரலீங்களா? இப்ப அந்த பாதிப்பு இருக்குதா? எத்தனை பேருக்கு இல்ல அந்த பாதிப்பு? இப்போ உணர்றது நீங்க தெளிவாக படத்தை ஓட்டி முடிச்சிருந்தீங்கன்னா இப்ப அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே. இப்போ அந்த பாதிப்புக்கு உண்டான காரணம் அந்த அந்த சம்பவத்துல இருந்த மக்கள், யாரோ ஒருத்தன், ஒரு ஆளாக இருக்கும், ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். அந்த சிச்சுவேஷனா இல்ல அந்த சிச்சுவேஷனை பத்தின நீங்க மனதுல போட்டு வச்சிருக்கிற பதிவா? பதிவுதான் சார் பிரச்சனை. நீங்க மனசுக்குள்ள உள்ள ரெக்கார்ட் வச்சிருக்கீங்கல்ல, அந்த சம்பவம் நடந்த ஆளு செத்து கூட போயிருப்பான், ஆனா அதுக்குண்டான பதிவு தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. இந்த பதிவு உங்களுடைய ஆள் மனதில் எப்படி போய் உட்காருது? இப்ப ஆள் மனதுக்குள்ள போய் தான் அதை கிளீன் பண்ணணும். இது ஒரு ப்ராசஸ். இது பேரு ஹிப்னோதெரபி பேரு. இது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. உங்களுடைய நியூரான்ஸ் கனெக்ஷன்ஸை கட் பண்ணணும். இது ஒரு 10 நிமிஷத்துல இது நடந்திருக்கு. இந்த பதிவு உள்ள நமக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கும். பிரச்சனைகள்னால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனையை பத்தின பதிவுகள் தான் நமக்கு பாதிப்பு கொடுக்குது. எஸ் பேச மாட்டேன். எஸ் இருக்கிற பதிவு. இப்போ ஒரு பதிவை தூக்கணும், இது ஒட்டுமொத்தமா தூக்குறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். அது பல மணி நேரம் எடுக்கும். இது சொல்லிக் கொடுக்கறது இல்லை, இது ஒரு ப்ராசஸ். சொல்லிக் கொடுக்கவே முடியாது. ஒரு சக்தியான ஒரு சூழ்நிலையில் நடக்கக்கூடிய, இப்ப மனசுல ஒரு பாதிப்பு இருக்கு, இப்ப உடல்ல ஒரு பாதிப்பாச்சு, டாக்டர் போய் சரி பண்ணீங்க. இப்ப மனசுல இந்த பாதிப்பு நடந்த அன்னைக்கு நீங்க இத கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா அன்னைக்கே இந்த பாதிப்பு தான் இருக்கும், போயிருக்கும். சாகிற வரைக்கும் இதை உட்கார்ந்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்து. இதுக்கு பேரு தான் கர்ம வினை என்று அழைக்கிறார். இந்த பாதிப்பு எப்படி என் மனதுக்குள்ள எப்படி இந்த பதிவு போகிறது, இருக்கிற பதிவுகளை எப்படி எடுப்பது, அதுவே திரும்ப மனதுக்குள்ள போகாமல் எப்படி வைத்திருப்பது.